இப்போ கொஞ்ச நாளா பார்த்தீங்கன்னா தெரியும், அமெரிக்கன் டாலருக்கு நிகரா இலங்கை ரூபாவோட பெறுமதி வீழ்ச்சி அடைஞ்சு வருது. இன்னைக்கு மே 19 இன்னைக்கு ஒரு அமெரிக்கன் டாலர் பெறுமதி ரூ. 330 தாண்டி. இதுக்கு முதல்ல 2022, 2023லாம் இப்படி ஒரு சிச்சுவேஷன் நம்ம நாட்டு கரன்சில ஏற்பட்டது. பட் திருப்பவும் இப்ப ஏற்பட்டுச்சு. ஒரு டைம்ல ஒரு அமெரிக்கன் டாலர் ரூ. 200 காணப்பட்டுச்சு. பட் இப்ப அதிகரிச்சு. இதுக்கு உண்மையான ரீசன் என்ன? நம்ம நாடு உணவுப் பொருள், எரிபொருள், மருந்து பொருள் இது எல்லாத்தையுமே வெளிநாட்டுல இருந்து தான் இறக்குமதி செய்யுது. ஸோ இது எல்லாத்துக்குமே டொலர்ஸ் தேவை. வெளிநாட்டுல இருந்து வர டொலர்ஸ் அளவு குறைவடைஞ்சிருந்தா இலங்கை ரூபாவோட பெறுமதி வீழ்ச்சியடையும். அதோட நம்ம நாடு ஒரு பெரிய ஒரு கடன் சுமையை கொண்ட நாடு. இது எல்லாத்தையுமே டொலர்ஸ்ல கட்டி முடிக்கணும். ஸோ இது எல்லாத்துக்குமே டொலர்ஸ் தேவை. இதனால டொலர்ஸ்ல தேவை அதிகரிக்குது. அடுத்தது நம்ம நாட்டுற பொருளாதாரம் ஸ்டேபிளா இருந்தால் தான் இன்வெஸ்டர்ஸ் மணியை இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அப்படி இல்லாட்டி டொலர்ஸ் அளவு குறைவடைஞ்சு ரூபாவோட பெறுமதி வீழ்ச்சியடையும். இந்த இளைஞனுடைய ரூபா வீழ்ச்சி அடைஞ்சமை சம்பந்தமா இளைஞனுடைய மத்திய வங்கியினுடைய ஆள டாக்டர் நந்தலா வீரசிங்க அவர்கள் சில விஷயங்களை சொல்லியிருந்தாரு. இந்த பிரச்சனை 2022 ஏற்பட்ட மாதிரி இலங்கையினுடைய உள்நாட்டு பொருளாதார வீழ்ச்சி ஏற்படல. இதுக்கு உண்மையான காரணம் உலக சந்தையில எண்ணெய் விலை அதிகரிச்சுன்னு மிடில் ஈஸ்ட்ல ஏற்பட்ட போர் காரணங்களால இந்த இலங்கை ரூபாயோட பெருமதி வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. அவர் இன்னும் ஒரு விஷயத்தையும் சொல்லியிருந்தாரு. இலங்கையினுடைய ரூபா வீழ்ச்சி அடைஞ்சை வச்சுக்கொண்டு இலங்கையுடைய பொருளாதாரம் வீழ்ச்சி அடைஞ்சதுன்னு சொல்லிடலாம். பிகாஸ் இந்த டைம்ல இந்தியா, இந்தோனேஷியா, நேபாளம் இந்த நாடுகளோட கரன்சி வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. IMF 700 மில்லியன் அமெரிக்க டாலரையும் உலக வங்கியும் ஆசிய அபிவிருத்தி வங்கியும் 300 மில்லியன் அமெரிக்க டாலரையும் இலங்கைக்கு தாரத்துக்கு இருக்கு. ஸோ இந்த காசை வச்சுக்கொண்டு இளைஞனுடைய பொருளாதாரத்தை ஸ்டேபிள் பண்ணலாம்னு சொல்லிக்க. இது சம்பந்தமான இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் வந்தால் மிஸ்டர் எக்ஸ்பிளிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.